பண்ணிக்கலாமா? ஓகே, லைட்டாக ரொட்டேட். ஃபஸ்ட்டு கீர் போட்டுக்கோங்க. என்ன பண்ணணும்னு கேட்டால் லைட்டாக ஒரு ஸ்டியரிங் லெஃப்ட்டு திருப்புங்க. லெஃப்ட்டு திருப்பிட்டிங்கன்னா ஒரு நூல் மட்டும் அப்படியே அந்த அம்மாக்கிட்ட விடுவாங்க. அவங்களே கட்டையை ஓப்பன் பண்ணிட்டு இருக்காங்கண்ணா, ஏனாங்கறியா? இப்போ என்ன பண்ணி நிறுத்திக்கிங்க தப்பு. கிளச்சை ஃபுல்லாக பிடிச்சி ஃபுல்லாக ரைட்டில் திருப்பி அது முடிஞ்ச வரையும் திருப்பி போகலாம். பின்னால் வண்டி வருதான்னு பார்த்துக்குங்க. ஆட்டாக்கு முன்னால் வண்டி வருதான்னு பார்த்துக்குங்க. ரைட் போகலாம். சீட்டு போகக்கூடாது, கிளச்சில் தான் மூவ் பண்ணணும். வேறு லெவல் போகலாம். ஓடிட்டேன்ல சரி பண்ணிக்கி. நீ என்னம்மா 25 நிமிஷம் 20 நிமிஷத்தில் போய் கேட்டம்மா. போடுமா செகண்ட் கியர் போடுமா. நீ போமா. இன்னும் நீ 8 நாள் தான், நானும் 8 நாள் தான். பார்த்துக்கலாம். என்ன ஏன் பிரியா நீ ஓடுவியா? பார்த்துக்கலாம் பிரியா. யார் நடிதாங்க? செகண்ட் கியர்ல ஸ்பீட் அல்லதா? வரோம் அப்போ மெதுவாக போங்க. அதே மினி பஸ் காரி ஆப்போசிட் வருவார். சூப்பராக இருக்கு. இங்கே இல்லைம்மா, அங்கே வருவார். அந்த ரோட்டில் நீ கேட்டே இந்த ரோட்டில் பஸ் வந்துச்சு, அந்த ரோட்டில் வருவார். ஏன்னா நீங்கள் வேறு நானே பயத்தில் உட்காந்து ஓட்டிட்டு. நீங்கள் சூப்பராக ஓட்டுறீங்கம்மா. அந்த பயத்தை டிலேட் பண்ணுங்க தங்கம். நீங்கள் தெளிவாக ஓட்டும்போது அந்த பயத்தை எவ்வளோ வச்சுக்கிறீங்க. அவர் மாடு பயப்படாதீங்க, அவர் தாண்டிக்கு வர விட்டுருங்க. நீங்கள் ஓட்டு போகலாம். நீங்கள் நிஜமாலே நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறீங்கம்மா. அந்த பயம் எதுக்கு வருதுன்னு கேட்குறேன். பஸ் எல்லாம் வந்தால் கொஞ்சம் லைட்டாக அப்படியே அதெல்லாம் இயல்பாக புறப்புலேயே வந்துருச்சுன்னா அப்படிங்கிறீங்களா? இந்த பஸ்ஸை பார்த்தா எங்களுக்கே பயமாக தான் இருக்கும். டக்குன்னு அவங்களுக்கு அந்த மாதிரி வந்திருந்ததுன்னா நான்லாம் கண்ட்ரோல்லே இருந்திருக்க மாட்டேன். உண்மையா பரவாயில்ல, அவங்களால கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. நான்லாம் எதுவும் பண்ணல, நிஜமான வருஷம் தான் எடுத்துக்கலாம். தள்ளி போய் நம்ம நேர் கடைசி போய் கோயில் வழி பஸ் முத்திரமா ரைட் திரும்பிடலாம். ரைட் திரும்பி வருஷம் இறக்கி விட்டு அப்படியே உள்ள வந்து உள்ள வச்சுக்கலாம். சரிங்களா? இதுலேயே போகலாமா? இல்லை பரவாயில்ல, நம்ம நேராக போய் அந்த அக்கா வரைக்கும் போகலாம். அக்காவெல்லாம் இல்லைம்மா, நீ வச்சு கேப்பில் அக்கா ஹார்ன் அடிக்கணும், ஸ்லோ பண்ணணும், பிரேக் பண்ணணும். நீங்கள் தான் சீனியராக இருப்பீங்க. அண்ணா எனக்கு 23 வயசு. அப்போ அவங்க தான் அக்கா. கல்யாணம் சீக்கிரம் பண்ணி வச்சுட்டாங்க, வேற வழி இல்லாம. அப்போ அவங்க அக்கா தான். அவங்களுக்கு 26 ஆச்சுன்னு. 26ஆ? 25ஆ? ஆனால் நான் ஏதோ என் ஏஜ் இருக்கும்னு நினச்சேன். இந்த அளவுக்கு எதிர்பார்க்கல. பெருசா நம்ம ஒரு 2 வருஷம் தான்மா பெரிய வித்தியாசம். என்னம்மா நீ? இல்லைண்ணா என் ஏஜ் அவங்க இருக்கிறத பார்த்து என் ஏஜ் தான் இருப்பாங்க. 23 தான் இருப்பாங்க. கொண்டுட்டாங்க, நீ அந்த பாம்பு மேலே ஏற்றிட்ட. ஆல்ரெடி அங்கே ஒருத்தவங்க பாம்பை கொண்டு வச்சிருக்காங்க, நீங்களும் அந்த பாம்பு மேலே ஏற்றிட்டீங்கன்னு. அப்படியா? ஆமாம், குட்டிக்கு பாம்பா? ஆமாம், பார்க்கலையா? காட்டுறேன். வேணாம் வீடியோவில் கட்டுறீங்களா? இல்லைம்மா, நேர்லேயே காட்டுறேன். காலோட வேணா. ஆனால் எனக்கு அதெல்லாம் பயம். ஏன்னா நீங்கள் வேறு அத்தடி விட்டுருங்க.
பிரேக் பிடிக்கலண்ணா. எங்கிட்ட எக்ஸைட்டில் இல்லைம்மா, பயப்படாத. ஆஹா, ரிவர்ஸ் கியர் போட்டுட்டு தான் இது பண்றீங்களான்னு பார்த்தேன். ரிவர்ஸ் கியர் தான் போயிட்டு இருக்கு. அண்ணா இப்போ அதை காமிச்சே ஆகணுமா? ஏம்மா? எனக்கு அதை பார்த்தா பயம் கொஞ்சம். லைட்டாக எக்ஸைட் கொடுங்க. எக்ஸைட் லைட்டாக இன்னும் கொஞ்சம் நம்ம ரோட்டில் அப்புறம் ஒரு இது இருக்குது, அதை அப்புறம் அது கவனிக்காமல் அப்புறம் லைட் எக்ஸைட். பட் ரிவர்ஸ் நல்லா போகுதுல வண்டி. நான்லாம் இது பண்ணல, எக்ஸைட் தான் நீங்கள் இவ்வளோ தூரம் தாண்டி வந்துட்டோமா? வேணாம் இந்த சைடாண்ணா? உங்க பக்கமா? கொஞ்சம் வாங்க. அதுக்குள்ள ஓடிச்சா? நீங்கள் ஏற்றுறதுக்கப்புறம் போயிருக்கான். கால் எடுங்க. ஆத்தி அப்படிலாம் சொல்லாதீங்கண்ணா. எப்படி எட்டி பார்க்குறாங்க பார்த்தீங்களா பின்னாடி ஒருத்தங்க? எனக்குலாம் பயமா இருக்கு, அவங்க ஜாலியாக எட்டி பார்க்குறாங்க. ஆனால் போயிடுச்சு போலண்ணா. இல்லடாதங்க அது இருக்கு. ஐயோ இருக்கு, வேணாம். இல்லைம்மா, நீங்கள் கொண்டுட்டீங்க. நீங்கள் கொல்லலை, பயப்படாதீங்க. வேறு யாரோ ஏற்றி கொண்டுட்டாங்க. ரெண்டாவது நீங்கள் வரவும் அது மேலே ஏறிடுச்சு. ஆனால் போதும். ஐயோ நான் பார்க்கல, வேண்டாம். தெரியுதா உங்களுக்கு? முன்னாடி அங்கே யாரோ கொண்டுட்டாங்க. சரி போகலாம். அங்கே பாரு, எட்டி பாருங்க. கால் இப்படி உங்கள் லெஃப்ட்டில் பாருங்க, தெரியும். மிரர் இறக்கி பாருங்க, கண்ணாடி இறக்கி பாருங்க, தெரியுதா? போதும், நம்ம போகலாங்க. ஆல்ரெடி உங்களுக்கு மேலே ஒருத்தவங்க அதை சம்பவம் பண்ணிட்டாங்க. சரிங்களா? அப்போ இவ்வளோ அழகாக இருக்குது ரோட்டில் தெரியுது. இப்போ நீங்கள் அப்புறம் திருப்பி நான் ஏற்றல. இப்போ மண்டையோட போட்டாங்க முதல்ல. உங்களுக்கு டிரைவிங் கற்றுக்க வந்தனா பிக்னிக் வந்தனாடா? ஏன்டா டூரிசம் பண்ணுற மாதிரி பண்ணுறீங்க? ஏன் பிரியா அப்படிதானே? நான் தப்பாக ஓட்டிட்டேனோ அதனால தானே இது பண்ணுறேன். நான் இங்கே நினச்சிட்டு இருக்கேன்னா. இல்லைடா, நீ நல்லா ஓட்டுறீங்கம்மா, நிஜமாலுமே சூப்பராக ஓட்டுறீங்கம்மா. அப்படியே ஃபாலோ பண்ணுங்க, அவ்வளோதான். பட் இந்த ஆர்வத்தை வச்சுட்டு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் கார் சும்மாவே எடுத்து ஓட்டி பார்த்தேன். மெயின்டைன் பண்ணுவோம். எட்டி பார்க்குது, இங்கே தெரியல. நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன்னா. அப்படியா? நேர்ல இருக்குன்னு சொன்னா கூட நான் ஸ்பீட் போக மாட்டேன்னா. பிரேக் யூஸ் பண்ணு, மண்ணில் இறக்கக்கூடாது. அதுங்க இருக்குன்னு சொன்னாலே அது சீட் போக மாட்டேன்னா. உண்மையா? நான் இருக்குன்னு சொன்னாவே அந்த சைடு போக மாட்டேன். நான் பாட்டுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னால் எங்கள் வீட்டு இத்தனை சிட்டிக்குள்ளே இருக்கு. எங்கள் வீடு இருக்குது, பழவஞ்சாலத்துக்குள்ளே இருக்குது. எங்கள் வீட்டு முன்னால் மருதாணி செடிக்குள்ளே ஒரு 4 அடிக்கு மருதாணி செடி சுற்றி இருக்கு. செகண்ட் கிரிக்கு இங்கே வேலையில் இல்லாத இல்லை, அந்த ஸ்பீட் பிரேக்கர் வரதுக்குள்ளே போட்டுடலாம். அதுக்குன்னு செகண்ட் கிரி நம்ம அந்த ஸ்பீடு யூஸ் வந்தால் தான். ஓகே, ஐயா நான் தள்ளி போயிடலாம். மறுபடியும் எப்படி எவ்வளோ பண்ணலாம்?
ஸ்பீட் பிரேக் வரதுக்குள்ள போட்டலாம். நீங்கள் நினச்ச முடிவு ஓகே தான், பட் அந்த அளவுக்கு நீங்கள் ஸ்பீட் எக்ஸைட் யூஸ் பண்ணல. மூணாவது அது வீடியோஸ் பார்க்குறவங்க நிறைய பேர் நான் தான் இங்கே மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லி நினச்சி ஃபீல் பண்ணுறேன், யோசிக்கிறீங்களே. அதனால் இங்கே கேமரா மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனால் நான் மெயின்டைன் பண்ணல, இவங்க தான் ஓட்டுறாங்க. மெயின் ரோடு போய் ரைட்டில் போய்க்கலாம். இங்கே பர்ஃபார்மன்ஸ் ஆரம்பிச்சிடும். கிளச்சு, பிரேக்கு, செகண்ட் கியரு. அங்கே போய் மெயின் ரோட் நட் ரோட் நிறுத்திட்டு மறுபடியும் ஃபஸ்ட் கியர் போட்டு போய்க்கலாம். நட் ரோட் நமக்கு அந்த ரோடு வியூ தெரிகிற வரையும் போகணும். சரிதா? இந்த வியூ தெரிகிற வரையும் வந்தால் மட்டும்தான் நம்மளால் கணிக்க முடியும். போகலாம். அப்படியே இன்ச்சு பை இன்ச்சு, நூல் பை நூல் உள்ளே போகணும். நிறுத்திக்கலாம். புரியுதா? மறுபடியும் அந்த நூல் பை நூல் உள்ளே போகும்போது அவங்கள பார்த்துட்டே ஸ்டேரிங் ரைட்டில் பிடிக்கக்கூடாது, ரைட்டில் திருப்பணும். சரிங்களா? நேராக பிடிக்கக்கூடாது. நிறுத்திக்கலாம். அந்த ஆட்டோக்காரர் வராது. கொஞ்சம் இதாக போயிருக்கலாம். திருப்பிக்கலாம்டா, ரைட்டில் திருப்பிக்கிட்டுல மறுபடியும் முதல் இருந்து போகலாம். நிறுத்தி தான் போகணும், வேறு வழி இல்லை. இந்த கார் போகணும். நிறுத்தி நம்ம நடுவோடு நிற்கிறேன்ட்டு எந்த பிரச்சனையும் கிடையாது. போகலாம். லாரியும் போட்டுன்னு சொல்லி வச்சுக்கோ, மண்டே போகலாம். இல்லை இது ஓட்டியே போகலாம். அப்படியே எக்ஸைட் யூஸ் பண்ணி ஓடிடலாம். இங்கே வரவங்க அப்படியே ஓடிடுவாங்க. அந்த டிவைடர் பிடிச்சிக்கங்க, எக்ஸைட் யூஸ் பண்ணி ஓடிடலாம். பிரியா ரெண்டாவது கீர் போடலாமா? போகலாம். நாலாவது கீர் போட்டு பிரியா போகலாம். எக்ஸைட் யூஸ் பண்ணி ஓடிடலாம். ஓடிடலாம். நாலாவது கீர் கை வாட்டமாக இருந்தால் நாலாவது கீர் போடுவீங்க. அது நியூட்ரல் பொசிஷன்ல ஈஸியாக இருக்குது நாலாவது கீர், அதனால் டக்குன்னு விழுந்துருது. வேற ஒன்றும் இல்லை. யார் நடிக்கலாம் பிரியா? பெரிய பொண்ணு எப்படி சொல்றீங்க? ஈர என்ன பண்ணியிருக்கோம் பிரியா? போகலாம். டிவைடர் விட்டே போயிடணும். லெஃப்ட் வரக்கூடாது, அந்த கேப் விடக்கூடாது. ஏன் கேப் விடக்கூடாதுன்னா, நமக்கு பின்னால் வர டூவில் இருக்காங்க, அந்த கேப்பை ஃபில்லப் பண்ணுவாங்க. ரெண்டு பக்கமும் வண்டி வரும்போது நம்ம நம்பிடுவாங்க. ரெண்டு பக்கம் வண்டி வரும். பட் இப்போ எத்தனை கிட் போட்டுருக்கணும் இல்லைங்க? போகலாம். ஹலோ சொல்லுங்கண்ணா. சொல்லுங்கண்ணா. ஆமாம், அது சின்ன வண்டி பெரிய வண்டி கேட்டிருந்தீங்களே. ஓகே அண்ணா. ஓகே அண்ணா. ஏனுங்கண்ணா?
சரிங்கண்ணா. இப்போ எடுத்து ரிட்டர்ன் எப்போ வருவாங்கண்ணா அவங்க? சரிங்க. ஒரு 2 நாள் நைட் வந்துடுவாங்க, இல்லைன்னா 3 நாள் காலையில் வந்துடுவாங்க. சரி, ரைட், ஓகேண்ணா. கூப்பிட சொல்லுங்க. ஓகே. நான் உங்கள் நம்பர் வாங்க. ஓகேண்ணா. நான் வந்து இன்னைக்கு இப்போ காலையில் சிதம்பரம் போகிறேன். ஓகேண்ணா. நான் வரைக்கும் நைட் ஆயிரும் அப்படின்னு சொன்னேன். பக்கத்தில் இருக்கேன். ஓகேண்ணா. நைட் கூப்பிட சொல்ல வண்டி கொடுத்துருங்க. ஓகே. அவங்க வந்து ஆமாண்ணா, தெரியும், பார்த்தா தெரியும். அங்கே தான் வேலை பார்க்குறாங்க. ஓகேண்ணா. வர சொல்ல ஒன்றும் பிரச்சனை பார்த்துக்கலாம். இண்டிகேட் போட்டு. ஓகேண்ணா. லெஃப்ட் போட்டுங்க. இங்கே ஸ்லோ பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். இங்கே ஸ்லோ பண்ணிக்கலாம், செகண்ட் கியர் வரைக்கும் போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. பிரேக் நீங்கள் பிடிக்கவே இல்லை, தெரியுதா? அப்படியே போகலாம், அப்படியே உள்ள போகலாம், மெதுவாக உள்ள போயிடலாம். போயிடுச்சா? நம்ம இவ்வளோ ஸ்லோ பண்ணியிருக்கணுமே பிரியா, நம்ம ஏன் இந்த ஸ்லோ பண்ணுறதுக்கு டைமிங் எடுத்துக்கிட்டோம்? என்ன புரியுதா? அங்கே மூஞ்சி லைட் இருக்கார்ல, டக்குன்னு தள்ளி விட்டலாம். லெஃப்ட் நிறுத்திடலாம். எட்டி பாரு. அன்னைக்கு வருதா பல்ல வலிக்கிட்டு நவர மாட்டேன்னு. ஓகே தாங்க. தாங்க நாளைக்கு வரட்டா மண்டே வரட்டா? நாளைக்கு நான் வர மாட்டேன், நான் கல்யாணத்துக்கு. மண்டே இல்லை வருவேன் போல ஸ்டே பண்ணல. வீட்டுக்காரர் வேணான்ட்டாங்க. தள்ளி போயிடும். அவருக்கு என்ன ஆச்சு? என்னன்னா வீட்டுக்காருக்கு? அவருக்கா 28. ஓகே. அரேஞ்ச் மேரேஜ். அப்படியே நிறுத்திக்கலாம். இங்கே என்ன ரீசன் எங்க எடுத்து சொல்லுங்க கேட்டீங்கன்னா, அங்கே மண் இருக்குது, அங்கே போகும்போது உங்களால் திருப்ப முடியாது. நம்ம இந்த டிஸ்டன்ஸில் முடிவு பண்ணால் ஈஸியாக திருப்பிக்கலாம். பட் வண்டி பின்னால் போயிருக்கக்கூடாது பிரியா, கிளச்சிலேருந்து கால் எடுத்துருக்கக்கூடாது. ஸ்டேரிங் ரைட்டில் திருப்பிக்குமா, மூவ் பண்ணுங்க. அந்த பஸ்கார போய்க்கணுமா? இல்லை நான் போய்க்கலாம். போகலாம். நான் டிரைவர் தான், போகலாம். எக்ஸைட் கொடுங்க. ரெண்டாயிரம் போட்டுக்கணுமா? போட்டுக்கணும். அவர் பழி விட்டுருங்க, பாப்பா போட்டோம். ஓரமாக நிறுத்திங்க, அவர் நிறுத்திங்க அவர் போட்டுருக்கோம். ஏன்னா அவர் ஸ்கூல் டைமிங்கு, நம்ம டைமிங் அவர் வந்தாருன்னா சிரமப்படுவோம். போகலாம். இந்த ஒரு தடவை ஆஃப் ஆகாமல் இருந்தால் சூப்பராக இருந்திருக்கும். ஆமாண்ணா, ஆஃபே பண்ணாமல் ஓட்டிட்டு வந்தேன். அதான் இந்த ஒரு இடத்துல ஆஃப் ஆகாமல் இருந்தால் சூப்பராக இருந்திருக்கும். நம்ம ரோட்டில் போகலாம். ஸ்டடி பண்ணிக்கி. எக்ஸிலேட்டர் 2வது கேட். எக்ஸைட் மிதிக்கணுங்கிறத விட கிளச்சில் இருந்து காலை எடுக்கணும். கிளச்சையும் பிரேக்கையும் பிடிச்சிருக்கணும் பார்த்தியா? ஆமாண்ணா, சாரி. நான் கேட்டதுக்கு தான் பிடிச்சிங்க, பட் பிடிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். தள்ளி போயிடலாம். என்ன அவ்வளோ டிஸ்டன்ஸ் தள்ளி வந்தால் தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். இல்லாட்டி அவங்களுடைய டச் ஆகும்போது நம்ம டச் பண்ணியிருக்குங்கிறதே தெரியும்.
தள்ளி போயிடும். தள்ளின செகண்டில் உள்ளே வந்துடணும். அவங்க விட்டு தள்ளி வந்த செகண்டில் தாண்டின உடனே நம்ம ரோட்டுக்குள்ளே வந்துடணும். ஸ்பீட் பிரேக்கர் தான். ஆமாம், பிரேக்கு கிளச்சு யூஸ் பண்ணுங்க. சூப்பர்மா. இந்த நிதானம் இருந்தாலே போதும் பிரியா. சாமி ஒரு 10 நிமிஷம் ஆயிடும். புரியல ஒரு 10 நிமிஷம் கம்மியாக ஆயிரும். பட் நீ அவனை குளிக்க வச்சு ரெடி பண்ணிக்கோ. நான் வந்து இன்றைக்கி மீன் தொட்டி கழுவியே ஆகணும். பத்தாது என்னம்மா என்ன பிரியுமோ செய். தள்ளி வந்துருக்கீங்க. கீர் மாத்திரத்தில் மட்டும் மெயின் சீட் இருக்கக்கூடாது. இண்டிகேட் லெஃப்ட் போகணும். லெஃப்ட் போகிறோம். பிரேக் இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்கணும். ஃபிக்ஸட் ப்ரெஸ் பண்ணிக்கணும். இல்லாட்டி வண்டி நிறுத்திக்கங்க. மறுபடியும் ஃபஸ்ட் கீர் போட்டு போய்க்கலாம். மறுபடியும் ஃபஸ்ட் கீர் போட்டு போய்க்கலாம். இப்படி ஹார்ன் அடிச்சு அவர் இப்படி கட் அடிச்சு போகணும். புல்லட்டில் போகிறவர் நான் இது ஹெல்ப் பண்ணல. நான் இது ஹெல்ப் பண்ணல. மாற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சம் மாற்றிக்கலாம். சரி மெயின்டைன் பண்ணணும். போகலாம், வேறு லெவல் போகலாம். மேலேயே சும்மா காலை வச்சுட்டு இருக்கீங்களா? அந்த காலை எடுத்துருங்க. மறுபடியும் தேவைப்பட்டா வச்சு. நீங்கள் சும்மா காலை வச்சிருக்க மாதிரி இருக்கும். பட் அது கிளச்சோட ஃபீல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை புஷ் பண்ணிட்டு இருக்க மாதிரி ஃபீல் இருக்கும். பட் 3ஆவது கீர் போட்டு வந்துருக்கலாம் மொத்தங்க. பார்த்தேன் டைமிங் இருக்கு போல விடுங்க. பார்த்தேன் இப்போ அந்த பொண்ணு ஓட்டுற டைமிங்கு நீங்கள் டைமிங்கோட கிலோமீட்டர் கணக்கு பண்ணும்போது அப்போ நான் உங்கள் வீட்டில் இறக்கி விட டைமிங். நம்ம ரோட்டில் போய் அப்புறம் அங்கே திருப்பிக்கலாம். மறுபடியும் நம்ம நிறுத்தி கூட திருப்பிக்கலாம், தப்பு இல்லை. சரிங்களா? யார் இல்லைன்னா செகண்ட் கீர் போட்டு அப்படியே மூவ் பண்ணிக்கலாம். நம்ம ரோடு போகலாம். தள்ளி நம்ம ரோடு பிரியா. நம்ம ரோடு கொஞ்சம் முன்னாடி போய்க்கணுமோண்ணா? ஆமாங்க. இந்த லெஃப்ட்டே போய்க்கலாம். ஆமாங்க. நல்லா ரோடு வேலை செய்யணும். கார் நடிக்க முடியா?
தெரியல யாருன்னு. ஆனங்கத்தில் கிளச் மெயின்டைன் பண்ணும் பிரியா. ஆஃப் ஆயிடுச்சு. வேறு லெவல் சொன்னாங்க. செகண்ட் பிட் போட்டுக்கலாம் மட்டும்தான். கொஞ்சம் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். நான் நடிச்சிருக்கேன். தள்ளி போகணும். பிரேக்கு கிளச்சை பிடிக்கணும் இல்லையா? பிடிச்சி நிதானமாக நம்ம ரோட்டில் போய் திருப்பி இருக்கணும். இப்போ நம்ம ரோட்டில் நீ வந்திருந்தீங்கன்னா காலடு ஓகே. காலடு ரிவர்ஸ் கியர் போட்டுருக்கீங்களா? சரி வண்டி நிற்கிதுன்னா முன்னாடி ப்ரெஷ் கீர் போடுங்க. நம்ம ரோட்டில் வா பார்க்கலாம். லெஃப்ட்டு வா. இப்போ லெஃப்ட்டு இன்னும் லெஃப்ட் வரதுங்க. லெஃப்ட் வரதுங்க. லெஃப்ட் இன்னும் லெஃப்ட் வா. இன்னும் லெஃப்ட் வா. ஸ்டடி பண்ணி சரி நேராக போ. இப்போ நிறுத்து. இப்போ இங்கே யார் வராங்கன்னு உனக்கு தெரியுதா? நான் சொல்கிற கணக்கு தெரியுதா? நீ இப்படி வந்து தான் இப்படி திருப்பணும். நீ அங்கே வந்து திருப்பினீங்கன்னா இப்போ அந்த அம்மா நிற்கிறது உனக்கு தெரியாது. கணக்கு புரியுதா? ஓ இதுக்கு தான் திரும்ப நம்மளோட நான் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருக்கேன். திரும்பிடுச்சா அப்படி நம்ம டக்குன்னு மாற்றிடணும். இப்போ டக்கு அந்த செகண்ட் நம்ம ரோட்டுக்கு வந்துடணும். செகண்ட் இது போட்டுக்கலாமா? போகலாம். யார் நடிச்சிருக்கணும்? ஸ்டியரிங் திருப்பி வந்துருக்கணுமா? இன்னும் கொஞ்சம் வந்துருக்கணும். பட் நீ தான் ஸ்டியரிங் கையே எடுத்தியே. எடுக்கல, நான் பிடிச்சதா இருந்தேன். இப்படி திருப்பினேன், அது இப்படி பண்ணு. இன்னும் கொஞ்சம் திருப்பிட்டானா? அப்படி ஃபஸ்ட் கீர் போட்டால் தான் திருப்பி விடுவேன். திருப்பி சரி திருப்புங்க. திருப்பி டைமிங் வேஸ்ட் பண்ணிங்கன்னா மறுபடியும் அங்கேயே தான் நிற்கும். ஓகேண்ணா. ஓகே இப்படி நாளைக்கு பார்த்துக்கலாம். ஓகே நான் நாளைக்கு வந்துடுறேன். ஓகேண்ணா. ஆஃப் பண்ண விட்டு நான் பார்த்துக்கிறேன். ஓகே கரெக்டாக மெதுவாக